பாடுங்க, அந்த பாட்டு பாடுங்க. ஸ்பெஷலான சாப்பாடு அப்படித்தானே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓணம் பார்ட்டிக்கு தான் வந்திருக்கோம். ஓணம் ஸ்பெஷல் தான் வந்து இங்கே வந்திருக்கோம். நண்பர்கள்லாம் வந்து இங்கே இருக்காங்க எல்லாருமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஐகார்டு நம்மளுடைய கம்பெனிக்காரவங்க எல்லாமே வந்து இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் கொண்டாட போகிறோம். வாங்க எப்படி கொண்டாடுவாங்க பார்ப்போம் வாங்க. இதுதான் நம்ம வந்து வந்திருக்க இடம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜித்தாவில் வாதிமரிக் அந்த ஏரியாவில் வந்து இருக்குது. இங்கே வந்து ஓணம் பண்டிகைக்காக வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்பெஷலாக நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு வாடகைக்கு எடுத்திருக்கோம். வாடகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு ரொம்ப கம்மி தாங்க. அதாவது கிட்டத்தட்ட 12,000 ரூபா வரும் ஒரு நாளைக்கு வாடகை. 500 ரியாலு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது. இப்போ நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். உள்ளே வந்து நண்பர்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வாழை இலையே போட்டு வச்சுருக்காங்க. அதாவது இவர் நம்ம தம்பி உட்காந்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழை இலையில் வந்து பார்த்திங்கன்னா ஓணம் ஸ்பெஷல் சத்யா அப்படின்னு சொல்லுவாங்க. வாழை இலையில் வந்து எல்லாருமே வந்து உட்காந்து நண்பர்களாக உட்காந்து கிட்டத்தட்ட 30 வகையான அவியல், பொரியல், அப்பளம், சாம்பார், ரசம், மோர் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஒன்றா வந்து வச்சு எல்லாத்துக்கும் வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து எங்கள் ஓணம் ஸ்பெஷலே. அதுக்காக தான் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த இவர் தான் வந்து நம்ம பப்பாலு வந்து நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. தம்பி விபின் வந்து கேமராமேனாக இருக்கார். அவர் பயங்கரமான கேமராமேன் அவர். இப்போ எல்லாருமே வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா வாழை இலையை போட்டு ஒன்று ஒன்றா வந்து வச்சு மொத்தம் 24 பொருட்களை வந்து எல்லாம் வைக்கப்படுறாங்க. இப்போ நம்ம அதை சாப்பிட போகிறோம். இது எந்த விஷயம்னா பார்த்திங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து ஒரு விசேஷம். எப்படி சொல்கிறதுனா வாரம் முழுவதும் கஷ்டப்பட்டு என் மாதம் முழுவதும் என் வருடம் முழுவதும் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு நாளைக்கு தான் இந்த மாதிரி நண்பர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சியாக வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நண்பர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சந்திக்கிற நாள் வரும். அப்படிப்பட்ட நாட்களில் ஒன்றா சேர்ந்து சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்கள் தான். எல்லாருமே வந்து நம்ம குடும்பம் மாதிரி ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க பரிமாறுறது, நண்பர்களை வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு உள்ள உணவுகளை கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு சுகமான ஒரு இதுதான். ஸ்பெஷல் ஓணம் வந்து நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கு. இது சத்யா. கேரளத்திலேயே இதுதான் வந்து ஸ்பெஷலான சாப்பாடு. அப்படிதான் அப்படிதான். ஆமாம், நண்பர்கள் எல்லாம் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதற்கான ஏற்பாடுகளை பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு இதுதானங்க வேலை. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம வந்து பொருட்களெல்லாம் எண்ணி வைக்க போகிறோம். எத்தனை பொருள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்ண போகிறோம். அப்படி வந்து எண்ணும் பொழுது எண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் எத்தனை பொருட்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் மொத்தமாக வந்துருச்சு. இனிமேல் சாப்பாடு தான் பாக்கி. ஒவ்வொரு கூட்டாக வச்சாச்சு. நம்ம வந்து உட்காந்தாச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாடுக்காரங்கள கேரளாவுடைய அந்த ஃபெஸ்டிவல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவங்க என்னென்ன உணவு வச்சுருக்காங்க, அது இலைகளில் எத்தனை வகையான கூட்டுகள் இருக்குது, அதை எண்ணி பார்க்கும்பொழுது அது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. நீங்கள் உங்கள் ஊர்களில் உங்கள் ஏரியாக்களில் நீங்கள் எத்தனை பேர் சத்யா சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். அப்புறம் நம்ம வந்து நண்பர்கள்லாம் அவங்களுடைய அந்த குடும்பத்தோடு வந்திருக்காங்க. சில நண்பர்கள் வந்து ஃபேமிலியோடு இருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்தார்களை கூட்டி வந்திருக்காங்க. தம்பி நம்ம ரூமில் உள்ளவர் தான். ஆனால் இப்போ எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியம் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுதான் வந்து கேரளத்துடைய ஸ்பெஷல் சத்யா தானே? சத்யா. இவர் பயங்கரமான ஒரு இவர் பேர் தான் விபின். நமக்கு பல வீடியோக்கள் இவர் தான் கேமராமேனாக இருந்திருக்காரு. இவர் ஒரு பெரிய சிங்கரு. பாட்டு பட ஆரம்பிச்சாருன்னா அப்படியே அந்த அரங்கமே அதிரும். அப்படியே தம்பி கூலி படத்தில் ஒரு பாட்டு அந்த பாட்டு பாடுங்க. ஓகே, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ருஸ்தி. இவர் வந்து ஒரு கேரளாவோட பயங்கரமாக. இதில் என்னென்ன எத்தனை பொருள் இருக்கு? இன்னும் எத்தனை பொருள் வர வேண்டியிருக்கு? இதில் எத்தனை பொருள் வர வேண்டியிருக்கு? எங்க 30 எங்க ஒன்று எங்க சாதனங்க சாதனம் வரட்டும். இதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 15 பொருட்கள் இருக்குது. இன்னும் ஒரு வர வேண்டியிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10
11, 12, 13, 14, 15, 16, 17. சாம்பார் ஒன்று இருக்கு, ரசம் இருக்கு, மோர் இருக்கு. கிட்டத்தட்ட 20 ஐட்டம். 4 பாயசம் 24 ஐட்டம். கிட்டத்தட்ட 24 பொருள் இருக்குங்க. 24 வகையான கூட்டு, பொரியல், அப்பளம், அப்புறம் வாழைப்பழம் எல்லாமே பொருளாக இருக்குது. இவங்கெல்லாம் வந்து நம்ம நண்பர்களுடைய குடும்பத்தார்கள். அவங்கள வந்திருக்காங்க. அதாவது இவங்கெல்லாம் அவங்களோட பசங்க. எல்லா நண்பர்களுமே உட்காந்தாச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் ஒரு கேமராமேனால் சுற்றி கேமரா எடுக்க வேண்டியிருக்கு. நம்ம எங்கே சாப்பிட போகிறோம்? நம்ம கடைசியாக தான் சாப்பிட வேண்டியிருக்கு. எல்லோரும் சாப்பிட்றத எடுத்துட்டதுக்கு பிறகு நம்ம லாஸ்ட்டாக சாப்பிடுவோம். வரிசைக்கு உட்கார வச்சாச்சு ஆட்களை. அதாவது நண்பர்களோடு மொத்தமாக உட்காந்து சாப்பிட்றது அது ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தாங்க. ஆமாம், அது ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா நம்ம ஊரை ஞாபகப்படுத்தும். ஒரு கல்யாண சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். இதெல்லாம் எல்லாம் உட்காந்துருக்காங்க, நண்பர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இந்த வரிசைக்காக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு எங்கே சாப்பாடு போட போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல கடைசியில் நம்மளுக்கும் உட்காந்தாச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ எல்லா பொருளுமே வந்துருச்சு. இப்போ நமக்கு எத்தனை பொருள் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 19, 2 பாயாசம் இருக்குது. அதோட சேர்த்து 22, 24டா, மொத்தம் 24 பொருட்களோடு சேர்ந்து நம்ம இந்த ஓணம் சத்யா கொண்டாட போகிறோம். எல்லாத்துக்கும் அப்புறம் ஹாப்பி ஓணம். தம்பி சஃபீக் இருக்காரு, தம்பி பிபின் இருக்காரு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எல்லோரும் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அண்ணன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சமீர், நிதின், ரனூஃபு, அண்ணன் கமீதுக்கா, சஜீவு, இவங்கெல்லாம் நண்பர்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்கள்லாம் அவங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக நம்மளுடைய ஓணத்துடைய ஸ்பெஷல் இது 2வது ரவுண்டுங்க. அதாவது முதல்ல உள்ள நண்பர்கள்லாம் சாப்பிட்டாங்க, 2வது வந்தவங்க இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தம்பி இர்ஷாத் இருக்கார். எல்லோரும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன மேட்டுன்னா, இப்போ நம்ம அடுத்து ஒரு குரூப் ஃபோட்டோவுக்கு தயாராகிட்டு இருக்கோம். எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோதான், பார்ட்டி நம்ம கிளம்பிட வேண்டியதான். அதன் பிறகு நமக்கு டியூட்டி வந்துருச்சு, அதனால் நம்ம கிளம்ப வேண்டியிருக்கு. அதன் பிறகு நம்ம நண்பர்கள் எல்லாம் இந்த கமீதுக்கா உட்காந்துருக்காங்க, அவர் விபின் உட்காந்துருக்காரு. எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லோரும். நண்பர்கள் எல்லாம் அப்புறம் விளையாட்டு போட்டி எல்லாம் டான்ஸு, ஆடல், பாடல் எல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம நைட் டியூட்டி பார்த்துக்கிட்டு இருக்கனால ஃபுல் டே அவங்களோட இருக்க முடியலை. நம்ம சாப்பிட்டது கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நண்பர்களோடு சேர்ந்து உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு ஒரு குரூப் ஃபோட்டோவுக்கு தயாராகிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு தயாராகிட்டு இருக்கேன். அப்புறம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஓணம் பார்ட்டியை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பர்களோடு சேர்ந்து என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவு எல்லாத்துக்கும் அப்புறம் ஹாப்பி ஓணம். அப்போ எல்லாத்துக்கும் ஹாப்பி ஓணம். அப்போ குரூப் ஃபோட்டோ எடுத்தாச்சு, நான் கிளம்ப போகிறேன். அப்போ மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சௌபர் சாதிக் ஃப்ரம் சௌபர் வாய்ஸ். வரட்டா.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது.